இந்த பேரழிவை தடுக்க தவறியதாக அரசாங்கத்து மீது குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப் போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் இப்படி சொன்னதும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகளுடைய இந்த வழக்கு தொடரப்போகிற கதை, அரசாங்கத்து மீது குற்றம் சுமத்துவதெல்லாம் எதிர்க்கட்சியினுடைய குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. எவர் ஆட்சியில் இருந்தாலும் இப்படியான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்படலையா, அனர்த்தங்கள் ஏற்படலையா, அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதாம் உங்களுக்கு தெரியும். இப்படியான வெள்ளம், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டால் விளைவுகள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை கூடுதலாக மழை பெய்தது, வெள்ளம் ஏற்பட்டது, நிலச்சரிவு கூடுதலாக ஏற்பட்டு அதனால் பாதிப்புகளும் அதிகமானது. இலங்கையில் உபகரணங்கள், வளங்கள், மனித வளங்கள் குறைவாக இருக்கு. இந்த குறைவான மனித வளங்கள், உபகரணங்களை பயன்படுத்தித்தான் நாங்கள் அதிகமாக இந்த நேரத்தில் செயலாற்றணும். அதிகமாக செயலாற்றினாலும் அதை செய்யவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் இராணுவ தளபதியும் ஃபீல்ட் மார்ஷலுமான சரத் பொன்சேகா எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்து மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கு இப்படி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.